ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஜோசப் விஜய். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2026 ஜூன் மாதத்துக்கானதை முக்கியமானதை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவின் ஆபரேஷன் அமிஸ்டாட் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? விடை வெனிசுலா. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு இந்தியா ஆபரேஷன் அமிஸ்டாட் என்ற பெயரில் நிவாரணப் பொருட்களை அனுப்பியது. 52வது G7 உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை ஏவியான் நகர், பிரான்ஸ். 51வது G7 உச்சி மாநாடு 2025 கனடாவில் நடைபெற்றது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்போது தொடங்கி வைத்தார்? விடை 9 ஜூன் 2026. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 9 ஜூன் 2026 அன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் ட்ரோன் ரோந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் எந்த மாநில அரசு 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஆதார் அளிப்பதை நிறுத்த முடிவெடுத்துள்ளது? விடை அசாம் மாநிலம். கூற்று 1. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் 18 மார்ச் 2026 முதல் நடைபெற்று வருகிறது. கூற்று 2. இந்த 11ஆம் கட்ட அகழ்வாய்வில் பண்டைகால தமிழர்களின் திறனை பறைசாற்றும் இரும்பு உலைக்கலன் கண்டறியப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. ஜூன் 2026 சிபிஎஸ்இயின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை லோகண்டே பிரசாந்த் சீதாராம். இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை உத்தரப்பிரதேச மாநிலம். 2 பிப்ரவரி 1971 ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் சர்வதேச நாடுகள் ராம்சார் ஒப்பந்தத்தை மேற்கொண்டன. உத்தரப்பிரதேசத்தின் பலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் அமைந்துள்ளது. நம்ம சேனல்ல ராம்சார் தலங்கள் 2026 பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. வெற்றி தமிழகம் என்கிற தலைப்பில் மொத்தம் டேஷ் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. விடை 436. தமிழக அமைச்சரவையில் ஆலோசிக்கப்பட்ட 436 திட்டங்கள் அறம், பொருள், இன்பம் என்ற பிரிவுகளில் வகுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 2வது மிக உயரிய அமைதிகால விருதான கீர்த்தி சக்ரா விருதை பெற்ற லாரின்னா மாவ் சைலோ எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை மிசோரம். மத்திய அரசின் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1 ஜூன் 2020. பிரதமர் ஸ்வநிதி திட்டம் என்பது சாலையோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் வழங்கல் ஆகும். தேசியவாத குடிமக்கள் கட்சி எந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? விடை திரிபுரா மாநிலம்.
தமிழகத்திலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? விடை வி. மோகனா. கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்குரைஞர் வி. மோகனா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற வரலாற்றில் 12வது பெண் நீதிபதி இவர் ஆவார். வி. மோகனா 2031 ஜூனில் பணி ஓய்வு பெறுவார். நீதிபதி இந்து மல்கோத்ராவுக்கு பிறகு வழக்குரைஞர் பணியிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட 2வது பெண் இவரே ஆவார். தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தலைமை நீதிபதி உட்பட எண்ணிக்கை 38 ஆகும். 2014ஆம் ஆண்டில் இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா உருவான தினம்? விடை ஜூன் 2. UEFA சாம்பியன்ஸ் லீக் 2026 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் என்ற சாதனையை படைத்தவர்? விடை நரேந்திர மோடி. தற்போது நாட்டின் பிரதமராக பதவி வகித்து வரும் நரேந்திர மோடி தனது பதவிக்காலத்தில் 4399 நாள்களை 10 ஜூன் 2026 அன்று நிறைவு செய்தார். இதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் என்ற பெருமையை நேருவிடமிருந்து மோடி வசமாகியுள்ளது. பிரதமர் பதவிக்காலத்தையும் சேர்த்து நாட்டில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற பெருமையை நரேந்திர மோடி ஏற்கனவே எட்டிவிட்டார். இந்தியா ஓமன் நாட்டுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் டேஸ் முதல் அமலுக்கு வருகிறது? விடை 1 ஜூன் 2026. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டமியற்றும் அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? விடை சட்டப்பிரிவு 123. 2025-26ஆம் நிதியாண்டின் 4ஆம் காலாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி? விடை 7.8%. பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் அபாய குறைப்பு குழுவின் 2வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை புரி, ஒடிசா மாநிலம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், எத்தியோப்பியா, இந்தோனேசியா ஆகிய 11 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கிறது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்றது. பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. முதல்வரின் காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு எப்போது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது? விடை 17 செப்டம்பர் 2026. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் 15 செப்டம்பர் 2022 அன்று மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? விடை 4 ஆண்டுகள். 1930ஆம் ஆண்டு முதலாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி உருகுவேயில் நடைபெற்றது. 2022 கத்தாரில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2026ஆம் ஆண்டு 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் நடைபெறுகிறது. உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஜூன் 5. தமிழக காவல்துறையின் 34வது தலைமை இயக்குநராக 3 ஜூன் 2026 பதவியேற்றவர்?
விடை மகேஷ்குமார் அகர்வால். காங்கிரசிலிருந்து விலகி டேசாம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை மம்தா பானர்ஜி தொடங்கினார். விடை 1 ஜனவரி 1998. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னம் 2 ஃப்ளவர்ஸ் வித் கிராஸ். வில்வித்தை பிரீமியர் லீக் 2வது சீசன் எங்கு நடைபெற உள்ளது? விடை ஹைதராபாத். ஏபிஎல் முதல் சீசனில் ராஜ்புத்னா ராயல்ஸ் சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியாவின் 2வது உயரிய அமைதிகால விருதான கீர்த்தி சக்ரா விருதை பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? விடை தேனி. இவருக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 48 லட்சம் வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகையின் 2026 தாக்கத்தை ஏற்படுத்திய 100 சிறந்த விளையாட்டு போட்டியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்தியர்? விடை ஸ்மிருதி மந்தனா. ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை கலிலூர் ரஹ்மான். இவர் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர். கூற்று 1. பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக்கின் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள், சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் இடம்பெற்றிருப்பர். கூற்று 2. தமிழக அரசு 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. உயிர் நீர் இயக்கம் 2.0 திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? விடை டிசம்பர் 2028. ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 15 ஆகஸ்ட் 2019 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஜூன் 2026 இந்திய ரிசர்வ் வங்கியின் ரெப்போ ரேட் விகிதம் எவ்வளவு? விடை 5.25%. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆர் சாந்தி. ஜூன் 2026 கர்நாடகத்தின் 25வது முதல்வராக பதவியேற்றவர்? விடை டி.கே. சிவகுமார். மெட்டா இந்தியாவில் அமைக்கும் முதலாவது ஏஐ தொழில்நுட்ப தரவு மையம் எங்கு அமைய உள்ளது? விடை ஜாம்நகர், குஜராத். ரிலையன்ஸ், மெட்டா ஆகியவை இணைந்து 168 மெகாவாட் திறன் கொண்ட தரவு மையத்தை குஜராத்தில் அமைக்க உள்ளது. நார்வே செஸ் போட்டியில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? விடை பிரக்யானந்தா. நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற செஸ் போட்டியில் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் இந்த போட்டியில் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். இதே போட்டியில் மகளிர் பிரிவில் பிபிசாரா அசாபாவேயா பட்டம் வென்றார். உலகின் முதல் ட்ரில்லியனராக உருவெடுத்த நபர் யார்? விடை எலான் மஸ்க். ட்ரில்லியன் என்பது இந்திய மதிப்பில் ரூபாய் 95 லட்சம் கோடி ஆகும். சமீபத்தில் பிரியதர்ஷினி என்ற பெயரிலான மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை கேரளம். சர்வதேச வர்த்தக சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ஹஸ்பதி சிங்கானியா. சர்வதேச வர்த்தக சபையின் தலைமையகம் பாரிஸில் அமைந்துள்ளது. சமீபத்தில் காலமான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு? விடை 2004.
இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்தார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். பாரதிராஜா 6 தேசிய விருதுகள், 4 பிலிம்பேர் விருதுகள், 2 தமிழக அரசின் விருதுகள், 2 நந்தி விருதுகளை பெற்றுள்ளார். 2005இல் சத்யபாமா பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் பாரதிராஜாவுக்கு வழங்கப்பட்டது. 30 ஜூன் 2026இல் இராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக பதவியேற்றவர். விடை தீரஜ் சேத். இந்திய இராணுவத்தின் 30வது தலைமை தளபதியாக இருந்த உபேந்திர துவிவேதி சமீபத்தில் ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து இராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக தீரஜ் சேத் பதவியேற்றார். ஜப்பான் நாட்டின் ககாமிஹாரா நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை அண்டர் 18 ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி. விடை இந்தியா. சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 21. பிரதமர் நரேந்திர மோடியின் முன்மொழிவின் பேரில் 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை சர்வதேச யோகா தினமாக ஜூன் 21ஆம் தேதி அறிவித்தது. முதன்முறையாக யோகா தினம் ஜூன் 21, 2015 அன்று கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். டெலிகிராம் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி யார்? விடை பவேல் துருவ். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஜூன் 26. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற கருப்பொருளில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2026இல் முதலிடம் பிடித்த நாடு? விடை இந்தியா. தெற்காசிய மகளிர் கால்பந்து 2026 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை இந்தியா. கொங்கன் கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? விடை இந்தியா மற்றும் UK. ரஷ்யா ஏசியான் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை கசான் நகர். கூற்று 1. அமெரிக்கா ஈரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மின்னணு முறையில் அமைதி ஒப்பந்தம் 18 ஜூன் 2026இல் கையொப்பமானது. கூற்று 2. இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளிடையே மத்தியஸ்தராக செயல்பட்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் உத்தரவாத கையொப்பமிட்டார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. விவா டெக் 2026 தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பாரிஸ், பிரான்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ சாலை இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? விடை ஹைதராபாத், தெலுங்கானா. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூலை 4. அரசமைப்பு சட்ட படுகொலை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜூன் 25. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி அரசமைப்பு சட்டத்தின் 352வது பிரிவின் கீழ் 25 ஜூன் 1975 அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. 1977 மார்ச் 21 வரை அவசர நிலை அமலில் இருந்தது.
2025ஆம் ஆண்டிலிருந்து அரசமைப்பு சட்ட படுகொலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. மும்பையில் நடைபெற்ற 361 குளோபல் செஸ் ஃபெஸ்டிவல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை பா. இனியன். கூற்று 1. 15 செப்டம்பர் 2026 அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். கூற்று 2. இத்திட்டத்தின் கீழ் 22/6/2026 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. INS சன்சோதக் கப்பல் என்பது டேஸ்? விடை ஆய்வு கப்பல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹோரைசன் வழங்கப்பட்டது? விடை செசல்ஸ். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அர்ப்பணிப்பு மற்றும் வளரும் சிறிய தீவு நாடுகளின் எதிர்பார்ப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் பணிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. செசல்ஸ் நாட்டின் உயரிய கௌரவத்தை பெறும் முதல் தலைவர் நரேந்திர மோடி ஆவார். பிரதமர் மோடிக்கு கிடைக்கப்பெற்ற 34வது சர்வதேச கௌரவம் இதுவாகும். 33வது விருதாக ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது ஸ்லோவாக்கியாவால் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 23 செப்டம்பர் 2018. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு அளிக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2024ஆம் ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி எங்கு தொடங்கப்பட்டது? விடை இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், கல்பாக்கம். நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் நடைபெற்ற FIH நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை இந்தியா. ஜூன் மாதத்தில் எந்த நாட்டின் பிரதமர் பதவியை கியர் ஸ்டார்மர் ராஜினாமா செய்தார்? விடை பிரிட்டன். யாருடைய தலைமையில் பள்ளி கல்வி புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை தமிழக அரசு அறிவித்துள்ளது? விடை மயில்சாமி அண்ணாதுரை. 1994ஆம் ஆண்டின் யமுனை நதி ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய மாநிலங்கள்? விடை ஹரியானா, ராஜஸ்தான். When Audit Matters CAG என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வினோத் ராய். தமிழகத்தின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையின்படி தமிழகத்தின் தற்போதைய மொத்த கடன் மதிப்பு? விடை ரூபாய் 13.18 லட்சம் கோடி. தனிநபர் கடன் பொறுப்பு ரூபாய் 1,28,934 உள்ளது. ரஷ்ய கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பை விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? விடை சுதர்சன் பட்நாயக். 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை ஜெனீவா. ஜூன் 2026இல் மத்திய உளவு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை மகேஷ் தீக்ஷித். 2வது பேக் சிலிக்கா மாநாடு 2026
எங்கு நடைபெற்றது? விடை வாஷிங்டன். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைப்பிரிவுக்கான இலவச தொலைபேசி எண் எது? விடை 1091. நண்பர்களுக்கான கேள்வி. 52வது G7 உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.